திருப்பூரிலிருந்து சக்தி, ரேவதி, மெய்னா மூவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். நமையன் வீட்டில் ஜெட் தரையிறங்கவும் மூவரும் இறங்கி வந்தவர்கள். ரேவதி, மீனா இப்போ கிளம்புறது சரியா இருக்காது. தீக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. அவ உயிர் போராடிட்டு இருந்தா. இந்த நிலைமையில அவளை விட்டுட்டு என்னால வரவும் முடியாது. நாளைக்கு நம்ம ஒண்ணா போலாம். உங்களை தனியா அனுப்பவும் எனக்கு மனசு வரல. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிக்கிறீங்களா? என சக்தி கேட்க, சக்தி என்னடா கேள்வி இது? தங்குன்னு சொன்னா தங்க போறோம். எங்களுக்குமே இன்னைக்கு பூனே போற எண்ணம்லாம் இல்ல. முடியலடா. எங்க பார்த்தாலும் அக்கா இருக்க மாதிரியே இருக்கு. இந்த நிலைமையில தனியா பூனே போனா எங்களால சத்தியமா தனியா இருக்க முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம 4 பேரும் ஒண்ணாவே போலாம். நமக்கே இவ்ளோ வலிக்குது. அக்கா அக்கான்னு உதயா உயிரையே விடுவான். அவன நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு. என அழுதாள் ரேவதி. ரேவதி, அழுகாத. நம்மளோட பலவீனம் என்னைக்குமே கண்ணீரா இருக்கவே கூடாது. முதல்ல எதையும் எதிர்த்து போராடணும். நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. 20 வயசு பொண்ணு. வயசுக்கு தகுந்த மாதிரி உன்னை பக்குவப்படுத்திக்கோ. மீனா, உனக்கும் தான் சொல்றேன். இப்ப நம்ம அழுதா மட்டும் மாதவி திரும்பி வந்துடுவாளா என்ன? ப்ளீஸ் திங்க் பிராக்டிக்கல். நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிறது தான் சிறந்த மருந்து. உங்களோட வலி எனக்கு புரியாம இல்ல. ஆனா அதையே நினைச்சு நினைச்சு அழுதா நல்லா இல்ல ரேவதி. நமக்கு இனிமே தான் நிறைய வேலை இருக்கு. மாதவிய ரேப் பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு நரகம்னா என்னன்னு பூமியிலே காட்டணும். என கண்களில் அவ்வளவு வெறியுடன் கூறினான் சக்தி. எங்களுக்கு புரியுது சக்தி. இனிமே நாங்க அழுக மாட்டோம் என்றாள் ரேவதி. சரி அண்ணா, இப்போ ஹாஸ்பிட்டல் போலாமா? என மீனா கேட்க, போலாம் என்ற சக்தியின் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவன் மனநிலையை உணர்ந்த ரேவதி அவன் கையை ஆறுதலாக பற்றி, சக்தி, தீக்ஷண்யாவுக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத என்றாள். எனக்கு தெரியும் ரேவதி, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அஸ்வின் மாமா சொன்ன மாதிரி என் இதயம் அவகிட்ட தானே இருக்கு. நான் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா கண்டிப்பா தீ நல்லா தான் இருப்பா. என்னோட கவலையே அவ பழச மறந்துடுவாளோன்னு தான் என்று கவலையாக கூறினாள். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சக்தி, பயப்படாத என ரேவதி சொல்லவும், ஆமாண்ணா பயந்துக்காதீங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீங்களே இப்படி பயந்தா எப்படி என்றாள் மீனா. என் பயம் வேற மீனா. உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னு புரியலல்ல. என் கூட வாங்க என இருவரையும் அழைத்து உள்ளே வந்தவன் தீக்ஷண்யா விழுந்த இடத்தையும் மாடி படுக்கட்டையும் காட்டினான். அதை பார்த்து இருவரும் அதிர்ந்து நின்றனர். இப்ப புரியுதா என்னோட பயம் என்னன்னு? ஓவரா பிளட் லாஸ் ஆகியிருக்கு. நம்ம உடம்புல இதயத்துல இருந்து நேரா 25% மூளைக்கு மட்டுமே ரத்தம் போகுதுன்னு அடிக்கடி சரவணன் அண்ணா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயே இவ்ளோ பிளட். என் சட்டையில அவ்ளோ ரத்தம். என்னால யோசிக்க கூட முடியல. பயமா இருக்கு. அவ நெனவ இழக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா, அவளோட நெனவ இழந்துட்டா, அவளோட குறும்புத்தனம் எல்லாமே போயிடும். எங்களெல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி பாப்பா. அத்தையும், மாமாவும் துடிச்சு போயிடுவாங்க. என சொல்லியவனுக்கு அப்போதுதான் மாடிப்படியில் இருந்த ஃபோன் கண்ணில் பட்டது. சக்தி சொன்னது மீனா, ரேவதி இருவருக்கும் புரிந்தது. தலையில அடித்துக்கொண்டு ஃபோனை எடுத்த சக்தி, ஐயோ! இதோ குடிக்கவாடி வந்த? எல்லாம் என்னால தான். நான் காப்பாத்தின உயிர நானே கொல்ல பார்த்திருக்கேனே! என மனதிலேயே நொந்து போனவன், ரேவதி, மீனாவை பார்த்துவிட்டு, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க என இருவரையும் அழைத்துக் கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். குடும்பத்தார் அனைவரும் சோற்றில் சாய்ந்தும் சேரில் உட்கார்ந்தும் இருக்க, மூவரும் வருவதை முதலில் பார்த்தது நமிதான். வேகமாக சக்தி அருகில் வந்த நமி, சக்தி, சக்தி, என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குடா. நீ சொன்ன டாக்டர் என்னென்னவோ சொல்றாங்க. அவ நைட்டுக்குள்ள கண்ணு முழிச்சாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்றாங்கடா. சக்தி, ப்ளீஸ்டா, ப்ளீஸ், என் பொண்ணை காப்பாத்தி குடுறா. 2வது முறையா உன்கிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன். என் பொண்ண உயிரோட குடு சக்தி. அவ இல்லனா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் சக்தி என அவன் காலில் விழுந்து கதறி அழுதார். சக்தியின் நிலைமையை நினைத்து ரேவதி, மீனா இருவருக்கும் வலித்தது. பாவம், அவனும் எத்தனையே தான் தாங்குவான். ஒரு நொடி நேரம் கூட ஓய்வில்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறான். எல்லா இடத்திலும் அழித்தால் அவன் மட்டும் எப்படிதான் சமாளிப்பான்? ஒரு பக்கம் தோழியின் மறைவு என்றால், மறுபக்கம் காதலி உயிருக்கு போராடி கொண்டிருக்க, அவன் உயிராக நினைக்கும் அத்தையம்மா கதறி காலில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். உண்மையாக சக்தியின் நிலையில் எந்த ஒரு ஆண்மகன் இருந்தாலும் இவ்வளவு ஆக்டிவாக இருக்க மாட்டான். ஒரு பக்கத்திலிருந்து அடி விழுந்தாலே உடைந்து போய் ஒரே இடத்தில் உட்கார்ந்து விடும் இளைஞர்கள் மத்தியில் எல்லா பக்கமும் சமயோஜித புத்தியுடன் கையாள இவனுக்கு நிகர் இவன் மட்டுமே என ரேவதி நினைக்க, நமியின் தோலை பிடித்து தூக்கி நிறுத்திய சக்தி, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வராத்தம்மா, அழுவாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது
என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். டாக்டர் மேல் இல்லாத நம்பிக்கை சக்தியின் மேல் வந்தது நமைக்கு. பின்னே ஒவ்வொரு முறை தீக்ஷண்யா ஆபத்தில் இருக்கும் போதும் கூட அவளை கூட இருந்து காப்பாத்தி இருக்கிறான் அல்லவா? கருவிலேயே செத்து இருக்க வேண்டியவளை 9 வயதிலேயே காப்பாற்றி அவளின் 14 வயது வரை அவளின் துணையாக இருந்தவனாயிற்றே. டாக்டர் ஸ்வேதா எங்கே இருக்கிறார் என கேட்டு அறிந்து சீப் டாக்டர் அறைக்கு வந்த சக்தி அனுமதி கேட்டு உள்ளே வந்தான். சக்தியை பார்த்ததும் ஸ்வேதாவின் மனம் பாரமானது. மோகனா நம்மை கூட அறியாத சக்தியின் மறுபக்கத்தை ஸ்வேதா அறிந்து வைத்திருக்கிறார் என்பது சக்திக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. சக்தி, என்னாச்சுடா? ஏன் உன் முகம் கலர்ந்திருக்கு என கேட்க அவர் மடியில் படுத்த சக்தி அனைத்தும் சொல்லி கதறி அழுதான். நண்பர்கள் முன்னால் அழுதால் அவர்களின் மனது கஷ்டப்படும் என நினைத்து அனைத்தையும் மனதிலேயே புதைத்து கொண்டவன் ஸ்வேதாவை பார்த்ததும் அவன் உணர்வுகள் வெளிவந்து விட்டன. நல்ல வேளை, அந்த அறையில் ஸ்வேதாவை தவிர வேறு யாரும் இல்லை. சக்தி, உன் நிலைமை எனக்கு புரியுது. இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல. மாதவிய நீ காப்பாத்த தான் முயற்சி பண்ணிருக்க. அதே மாதிரி தீக்ஷினாவுக்கு நடந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவளோட கவனக்குறைவு மட்டும் இது காரணம் இல்ல. உங்க வீட்ல யூஸ் பண்ணி கட்டியிருக்க டைல்ஸும் தான் ரொம்ப முக்கியமான காரணம். எப்பவுமே வீடு கட்டினா டைல்ஸ் மாஃபிங் பண்ணணும். இல்லனா அதோட கூர்மையான பகுதி குத்திடும். நல்ல வேளை, தீக்ஷண்யா நேரம் நல்லதா இருந்திருக்கு. கழுத்துக்கு கீழே தான் அந்த கூர்முனை குத்தி இருக்கிறதால ரத்தம் அவ்வளோ போயிருக்கு. தலையிலலாம் கொஞ்சம் பலமான அடிதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். நீ வேணும்னா அவகிட்ட போய் பேசி பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள, அதாவது இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள அவகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் வரலனா என்ன நிறுத்தினார். நோ என்ன கத்தி இருந்த சக்தி, என் தீக்கு ஒன்னும் ஆகாது. நான் அவளுக்கு எதுவும் ஆகவும் விடமாட்டேன் என அழுத்தமாக கூறினான். வாய்ப்பு கம்மி சக்தி. ஆனாலும் எங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதையும் தாண்டி அவள உயிருக்கு உயிரா காதலிக்கிற சக்தி நீ இருக்க. உன் காதல் மேல நம்பிக்கை வச்சு போய் பேசு. அவளுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் நான் பேச சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா பலன் என்னவோ 0 தான் என்றார் ஸ்வேதா. நான் பேசுறது அவளுக்கு கேட்குமா மேடம் என சக்தி கேட்க, அவ உணர்வே இல்லாம இருக்கா சக்தி. உண்மையை சொல்லணும்னா அவளோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த மாதிரி கேஸ் நான் யூஎஸ்ல பலது பார்த்திருக்கேன். ஆனா நான் பார்த்த அத்தனை கேஸ்லயும் ஒருத்தரை மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது என்றார். நான் இருக்கிறத கூட அவளால உணர முடியாதா மேடம்? நீ இருக்கிறத அவளால உணர முடியல சக்தி. ஆனா நீ பேசுறது அவளால அக்யூரேட்டா கேட்க முடியாது. அதாவது சிக்னல் கிடைக்காத ஃபோன் மாதிரி. அப்புறம் அவளோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு வரதால தான் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. சொல்றேன்னு கோவப்படாத, கத்தாத. தீக்ஷண்யா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையோட போய் பேசு. நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா என்ன கூப்பிடு என்றார். சரி என தலையாட்டி விட்டு தீக்ஷண்யா வார்டின் முன்பு வந்து நின்றான் சக்தி. அத்தம்மா, நீங்க போய் உங்க பொண்ணை பார்த்துட்டு வாங்களேன் என்றா. நாங்க எல்லாருமே பேசிட்டு தாண்டா வந்தோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் அவகிட்ட இருந்து வரல என அழுதார் நமி. அழாதீங்க அத்தம்மா, நான் போய் பேசி பார்க்கறேன் என சக்தி சொல்லவும், டேய், உன்னை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒன்னும் போய் பேச வேணாம், அமைதியா நில்லு. என் குட்டி பாப்பா எனக்கு உயிரோட வேணும் என தினேஷ் சொல்லவும் அவரை அடிக்கவே சென்று விட்டான் சக்தி. நொடி பொழுதில் அவனை பிடித்து பின்னால் இழுத்த சாகித்யா, டாடி, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் உடைஞ்சு போயிருக்கோம். இந்த நேரத்துல கூட அவனை ஹர்ட் பண்ணாதீங்க என கவலையாக கூறியவன் சக்தியிடம், நீ போய் பேசிட்டு வா சக்தி என்றான் நிதானமாக. தினேஷை எரித்து விடுவது போல பார்த்துவிட்டு வார்டின் உள்ளே வந்தான் சக்தி. அனைத்து கருவிகளுக்கும் நடையில் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது கூட படுத்திருந்தாள் தீக்ஷண்யா. தலையிலும் கழுத்திலும் பெரிய கட்டு போட்டு வாயில் செயற்கை சுவாச குழல் வைத்திருக்க ஹாஸ்பிட்டல் உடையில் இருந்தவளின் அருகே வந்து அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து அவள் குளுக்கோஸ் போட்ட கையை எடுத்து மெதுவாக தன் கைக்குள் வைத்துக்கொண்டு அவளை சில நிமிடம் பார்த்தான். கண்ணை இறுக்கமாக மூடி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கண்ணை திறந்த சக்தி, தே என உயிரையே உருக வைக்கும் பொருளில் அழைத்து அவள் காதலில் நெருங்கி, தே, உன்னோட சக்தியை தான் பேசுறேன். காதுல வாங்கிக்கோதி. நான் சொன்னத திருப்பி நீ சொன்னனா உனக்கு நிஜமா ஜெகதாம்பா பாட்டியோட நெய் பரோட்டா வாங்கிட்டு வந்து தருவேன். உன்னை இப்படி பாப்பேன்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்க்கல தி. உன்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்பேன்னு தாண்டி நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளியில கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள என் உயிரை தாண்டி என்னோட உலகமே நீ தாண்டி. நீ இல்லாத இந்த உலகம் எனக்கும் நரகம்தான். நீ அத்தம்மா வயித்துல உருவாகிறதுக்கு முன்னாடி
வரைக்குமே இந்த வாழ்க்கை எனக்கு நரகம் மாதிரி தான் இருந்தது. எப்போ நீ வயித்துக்குள்ள வந்தியோ, அன்னைக்கு என் வாழ்க்கை பிரகாசமானது. 8 வயசுல முகம் தெரியாத ஒருத்தி மேல பாசம் வந்தது. அந்த பாசம், அத்தம்மா, இவ உனக்கு தான் சக்தி, உன் பொண்டாட்டி தான் சொல்லிட்டே இருந்ததால, அந்த பாசம் என்னையே அறியாம காதலா மாறிடுச்சு. அந்த வயசுல எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. ஆனா உன்னை எப்போ என் கையில வாங்குனனோ, அப்பவே உணர்ந்தேன். என் காதல் தீ நீதான்னு. உனக்காக இருக்கணும். உன் மேல உயிரையே வச்சிருந்தேன். என்ன விட்டு பேர்ல கூட நீ பிரியக்கூடாதுன்னு தாண்டி உனக்கு தீக்ஷண்யான பேரையே நான் சூஸ் பண்ணேன். உனக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணேன். உனக்கு 4 1/2 வயசாகும்போது, உன்கிட்ட என்னோட உரிமை உணர்வு அதிகமா தல தூக்க ஆரம்பிச்சது. இப்படியே இருந்தா அது சரி வராதுன்னு தான் பொய்யா உன்கிட்ட சண்டை போடுவேன். ஆனா அது உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. நான் பண்ணுன சின்ன சின்ன விஷயத்தால என்ன வெறுக்க ஆரம்பிச்ச. அந்த வெறுப்பால நான் பல வலிய அனுபவிச்சிருந்தாலும், உன்னை காதலிக்கிறத நிறுத்தினதே கிடையாது. உன் சந்தோஷத்துக்காக சின்ன விஷயத்த கூட அவ்ளோ நுணுக்கமா யோசிச்சு பண்ணுவேன்டி. நீ படுக்கிற கட்டில்ல இருந்து கட்டுப்பிடிச்சு தூங்குற டெடி வரைக்கும் பார்த்து பார்த்து பண்ண. அதே மாதிரி தான் நீ பெரிய பொண்ணான விழாவையும் அவ்ளோ விமர்சையா பண்ண. அந்த விழாவுல நான் பண்ணுனத பார்த்து சிலருக்கு ஓவரா கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் உன் மேல நான் வச்சிருக்க காதலோட வெளிப்பாடுன்னு அத்தை, உதயாவ தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படிதான் காலையில அவ்ளோ வலியோட வந்து உன்ன பார்க்க வந்தேன். நான் நெனச்சு கூட பார்க்கல. என்ன ஹக் பண்ணி, சமாதானப்படுத்தி, என்கிட்டயே என் அண்ணன் வேண்டாம், நீயே என்ன கட்டிக்கோ மாமான்னு சொல்லுவேன்னு. அந்த நிமிஷம் உண்மையா நான் ரெக்க இல்லாம பறந்தேன்டி. அப்ப தோணுச்சு, என்ன நடந்தாலும் என் தீய கல்யாணம் பண்ணிடலான்னு. மனசுல புது தெம்பும் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே கொடுமை தீ. நான் கனவுல கூட இவ்ளோ மோசமான நாளா எதிர்பார்க்கல. இனிமேலும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ப்ளீஸ் டி, என்ன விட்டு போயிடாத. உன்கிட்ட பேச சொன்னாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல. அதான் என் மனசுல இருந்தத கொட்டிட்டேன். என் காதல் உண்மை டி. எனக்கு நீ உயிரோட வருவேன்னு நம்பிக்கையும் இருக்கு. என்கிட்டயே வந்துடு டி. உன்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். என சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டு, ப்ளீஸ் டி, டாக்டர் சொன்ன டைம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. போராடு டி, போராடு. எனக்காகவாவது போராடு. என்ன பெத்தவரு சொன்ன வார்த்தைய உண்மைன்னு நிரூபிச்சிடாதடி. சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. செத்தே போயிடுவேன். என சொல்லிவிட்டு கண்ணை துடைத்துக்கொண்டு வெளியில் வந்தான் சக்தி. சக்தி, ஏதாவது ரியாக்ஷன் வந்ததா? என நம்மை அழுகையுடன் கேட்க, இல்ல அத்தம்மா என தலையை ஆட்டுவதற்கு முன் உள்ளே ஏதோ கீழே விழுகும் சத்தம் கேட்க, அனைவரும் வேகமாக உள்ளே வரவும், சக்தி அத்தா என முனகினாள் தீக்ஷண்யா. அதில் அனைவரும் சக்தியை ஆச்சரியமாக பார்க்க, சரவணன் டாக்டரை அழைக்க செல்ல, சந்தோஷ் நம்ம இருவரும் சக்தியின் காலிலேயே விழுந்து விட்டனர். சந்தோஷ் நம்ம இருவரும் சக்தியின் காலில் விழுந்து கையெடுத்து நன்றி கூற சக்தி அதிர்ந்தே விட்டான். அத்தம்மா, மாமா, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் எந்திரிங்க என பின்னால் தள்ளி நின்று சங்கடமாக கூறினான் சக்தி. பரவாயில்ல சக்தி, நீ பண்ணுன உதவிக்கு இதை விட பெருசா நன்றி சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட 2 முறை தீக்ஷண்யோட உயிரை காப்பாத்திருக்க. அவளுக்கு நான் அப்பாவா இருந்து என்னால அப்பவும் ஒண்ணும் பண்ண முடியல, இப்பவும் ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப நன்றிடா என்றார் சந்தோஷ். ஐயோ மாமா, நீங்களும் அத்தம்மாவும் என்னை வளர்த்தி ஆளாக்குனதை விட இது ஒண்ணும் பெரிய உதவி இல்ல. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்களா? அத்தம்மா, மாமா தான் புரிஞ்சுக்காம பண்றாருன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க என அவர் தோளை பிடித்து தூக்கி நிறுத்தி அவரை அணைத்து கொண்டவன், என்னோட தீய நான் அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டேன் அத்தம்மா என அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் அழுத்தமாக கூறினான். அதை கேட்டு அந்த நிலையிலும் புன்னகைத்த நமி, என்ன நடந்தாலும் தீக்ஷண்யா உன் பொண்டாட்டி தான். இத யார் நினைச்சாலும் மாத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. இவங்க என்ன வேணும்னாலும் பண்ணட்டும். ஆனா தீக்ஷண்யாவுக்கு புருஷனா அது நீயா தான் இருப்ப. பாரு நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு என அவரும் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினார். அதை கேட்டு சக்தியின் மனம் லேசாக, சந்தோஷம் எழுந்து நிற்கவும், டாக்டர் ஸ்வேதா உள்ளே வந்து, எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க என்றார். டாக்டர், தீக்ஷனா நல்லா இருக்கா தானே என சரவணன் கேட்க, அவ அபாய கட்டத்தை தாண்டிட்டா. மீதியெல்லாம் அவ கண்ணு முழிச்சாதான் சொல்ல முடியும். கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்க என்றவர் சக்தியிடம், சக்தி, எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ என்றார். சரிங்க மேம் என சக்தி நம்மையை தோளோடு அணைத்துக் கொண்டு வெளியில் வரவும் மற்றவர்களும் வந்தனர். அனைவரும் தீக்ஷண்யா நல்லபடியாக வர வேண்டும் என மனதிலேயே கடவுளை வென்ற சக்தியை அணைத்துக் கொண்ட யாத்ரா, தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச். சிபியு என்னை விட்டு போயிடுவாளோன்னு ரொம்ப பயந்துட்டேன் என அழுதான். அவனை தன்னிடமிருந்து பிரித்த சக்தி,
அவளுக்கு ஒண்ணும் இல்லையாத்ரா, அழுகாத. இப்பதான் அவன் அபாய கட்டத்த தாண்டிட்டால்ல என்றான். அதுக்கு நீங்க தானே மாமா முக்கியமான காரணம் என்றான் அவன். அதை கேட்டு சக்தி அமைதியாக நிற்க, கேட்டுக்கோ மாமா, முன்ன சக்திய என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நீங்க சரியே இல்ல மாமா. பெத்த பையன எதிரியா பாக்குறது உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். எப்படி மாமா அவன கத்தியே இல்லாம வார்த்தையால குத்துறீங்க என தினேஷிடம் ஆதங்கமாக கேட்டார் மோகனா. பாப்பா என தினேஷ் நடுங்கிய குரலில் அழைக்க, பேசாதீங்க மாமா. இன்னைக்கு நீங்க சக்தியோட மனசை மட்டும் உடைக்கல, என் மனசையும் சேர்த்து உடைச்சிட்டீங்க. அவனை பெத்தெடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். சாதாரணமா கருவிலேயே அழிஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றீங்க. அவன் பிறந்த அன்னைக்கு உங்க ஜெர்மனி கம்பெனி முதலிடம் பிடிச்சதுன்னு அத்தனை சந்தோஷப்பட்டீங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சா அசிங்கமா இருக்கு. நீங்க ஒரு புருஷனா, பையனா, எனக்கோ அத்தைக்கோ சரியா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு அப்பாவா தோத்து போயிட்டீங்க மாமா. நமி அண்ணி சொன்னது கரெக்ட் தான். நீங்க சன்னியையும் சக்தியும் மட்டும் ஏன் வேற ஒருத்தருக்கோட குழந்தை மாதிரி பாக்குறீங்க? அவங்களும் உங்களோட ரத்தம் தானே. சாயி சன்வி கிட்ட காட்டுற பாசமும் நெசமும் சக்தி கிட்டயும் சன்வி கிட்டயும் கொஞ்சமாவது கம்மியா தான் இருக்கு. சொல்லுங்க மாமா, அதுக்கு என்ன காரணம்? எதையாவது அசிங்கமா ஒரு காரணத்தை வச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க என அவர் நெஞ்சிலே அடித்தார் மோகனா. அதை கேட்டு தினேஷ் சிலையாக நிற்க, சன்வி சாய் இருவருக்கும் கஷ்டமாக இருந்தது. அத்தம்மா, என்னால யாரும் சண்டை போட வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க என்றான் சக்தி. அவ்வளவுதான். மோகனாவுக்கு இருக்கும் கோபம் மேலும் அதிகமாகி தினேஷின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்தவர், எல்லாம் உன்னாலதான்டா. என் பையன் என்கிட்டயே யாரோ மாதிரி பேசுறான். இதுக்கெல்லாம் நீயும் உன் அண்ணனும் தான் காரணம். பெத்த வயிறு எரியுது. இனிமேல் நான் உயிரோட இருந்து என்ன பயன்? செத்து போறேன் போங்க என அங்கிருந்து செல்ல இருந்தவரின் கையை பாப்பா என தினேஷ் ஒரு புறமும், மாம் என சக்தி ஒரு புறமும் பிடித்தனர். தினேஷின் கையை உதறிவிட்ட மோகனா சக்தியின் கன்னத்தை இருக்கையால் தாங்கி, சக்தி, அம்மாவை என்னன்னு கூப்பிட்ட? இன்னொரு முறை கூப்பிடுறா. பல வருஷம் கழிச்சு கேக்குறேன். இன்னும் ஒரு முறை கூப்பிடு சக்தி, ப்ளீஸ் என கெஞ்சினார். அவரை பார்த்து சக்திக்கும் அழுகையாக வந்தது. மாம் என அவரை அணைத்து கொண்டவன், மாம் அழுவாதீங்க. என்னால அழுக வேண்டாம் மாம். ப்ளீஸ் மாம். செத்து போறேன்னுலாம் சொல்லாதீங்க மாம் என வார்த்தைக்கு வார்த்தை மாம் என கூறினான். அவனை இறுக்கமாக அணைத்து பின் விடுவித்த மோகனா அவன் முகமெங்கும் முத்தமிட்டு, நான் செத்து போறேன்னு சொல்ல மாட்டேன். அம்மா முன்ன என்ன தப்பு வேணாலும் பண்ணிருப்பேன். அதை மறந்துட்டு என்கிட்ட எப்பவும் போல பேசு சக்தி. நான் இனிமேல் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சக்தி, அம்மா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதடா என அழுதார். மாம் அழுவாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல மாம். ஐ லவ் யூ மாம், ஐ லவ் யூ சோ மச் என அவரை இறுக்கமாக அணைத்தான். மோகனாவின் மீது ஏகப்பட்ட கோபம் இருந்தாலும் அவர் செத்து விடுவேன் என சொன்னதை கேட்டு துடித்து விட்டான் அவன். சிறிய வயதில் எழுந்த பாசம் இப்போது கூட கிடைக்கும். ஆனால் மோகனா இல்லை என்றால் அவனுக்கு ஒரு கை உடைந்தது போல ஆகிவிடும் அல்லவா? என்னதான் அவரின் மீது கோபமாக இருந்தாலும் சிறிய வயதில் மோகனாவின் மேல் எப்படி பாசமாக இருந்தானோ அதே போலதான் இப்போதும் இருக்கிறான். இருவரின் பிணைப்பை பார்த்து அனைவரின் முகமும் மலர, பங்கு, நீ தப்பு பண்ற. மோகனா பேசுனதுல ஒரு வார்த்தை கூட தப்பு கிடையாது. பெத்த பையன்கிட்டயே ஈகோ பார்க்காத. அவன் எது பண்ணாலும் அவனை என்கரேஜ் பண்ணு. தயவு செஞ்சு மட்டம் தட்டாத. என்ன வசந்த், நான் சொல்றது சரிதானே என தினேஷின் தோளில் கை வைத்து வசந்தை பார்த்து கேட்டார் ஹரிஷ். சரிதான் மச்சி. ஆனா இவனுக்கு நம்ம சொல்றது எனக்கு புரிந்திருக்கு. மோகனா புரிய வச்சாதான் உண்டு என சலிப்பாக கூறினார். டேய், ரொம்ப பண்ணாதீங்க. நான் எல்லாத்தையும் காரணமா தான் பண்ணேன். காலையில கூட தெரியாம கோவத்துல தான் வார்த்தை விட்டேன். ஆனா இப்போ வேணும்னு தான் பேசினேன். சக்தி உன்னை நினைச்சா அதை முடிப்பான்னு எனக்கு தெரியாதா? அவன் என் பையன்டா. அவன் தீக்ஷண்யாவை பார்க்க போகும்போது குழப்பத்தோடவே இருந்தான். அவன் குழப்பமான மனசை மாத்ததான் அவனோட ஈகோவை தூண்டி விட்டேன் என்றார் தினேஷ். அதை கேட்டு இருவரும் தினேஷை அதிர்ச்சியாக பார்க்க மாயவனும் அகிலும் புன்னகைத்தனர். நீங்க 2 பேரும் எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்களும் இதுல கூட்டு களவாணியா என வசந்த் கேட்க, பின்ன இல்லாமையா? என் பொண்டாட்டி தான் என்ன புரிஞ்சுக்காம பையன் மேல இருக்க பாசத்துல கத்துறா. நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க என சலித்து கொண்டார் தினேஷ். இத்தனை வருஷம் உன் கூடவே வாழ்ந்த உன் பொண்டாட்டிக்கே உன் மனசு புரியல. அப்புறம் எப்படிடா எங்களுக்கு புரியும்? அதுவும் நீ மனுஷன் மாதிரி யோசிச்சா பரவாயில்ல, கிரிமினலா யோசிக்கிற. சரி, நீதான் அப்படின்னு பார்த்தா உன் பையன் சக்தி உனக்கு மேல இருக்கான். அது எப்படி பங்கு? அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகல என நக்கலாக கேட்டார் ஹரிஷ்.
என்னால அவனையும், அவனால என்னையும் இன்னும் புரிஞ்சுக்க முடியல ஹரிஷ். 4 வருஷம் தான்டா அவன் எங்க கூட இருந்தான். 4 வயசுலயே நான் பண்ணாத வேலையெல்லாம் அவன் பண்ணான். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். சாயை விட சக்திக்கு அதிக திறமை இருக்குன்னு. அதனால மட்டும் தான் சக்திக்கு அதிக ரெஸ்ட்ரிக்ஷன் போடாம அவனோட போக்கிலேயே விட்டு பிடிச்சேன். அதே மாதிரி தான் சண்மையும். சக்தி மாதிரியே சொந்த கால்ல நிக்கணும்னு நெனைக்கிற பொண்ணு. அதான் அவளையும் அவளோட விருப்பப்படி கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். இது தெரியாம என் பொண்டாட்டி என்கிட்ட கத்துறா. நல்லதுக்கு காலமே இல்ல மச்சி என சோகமாக கூறினார் தினேஷ். அதை கேட்டு மாயவன் அகில் இருவரும் வாயில் கை வைத்துக் கொண்டு சிரிக்க, அவங்க விருப்பப்படி விட்டியா? ஏன்டா புழுகுற? பாவம் ஷண்மிக்கு பிடிச்ச சினிமா துறையில புருஷனும் பொண்டாட்டியும் அத்தனை கண்டிஷன் போட்டீங்க. சக்திய அவன் விருப்பப்படி டிசைனிங் படிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீயும் அண்ணனும் பிளான் பண்ணி சக்திக்கு கொஞ்சமும் பிடிக்காத பொலிட்டிக்கல் சைடுல படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணீங்க. ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்துட்டு, என்னவோ இவ்ளோ சீன் போடுற என தினேஷை முறைத்தார் வசந்த். வசந்த் சொல்றது சரிதான். சத்தியமா உங்களுக்கு அகில் எவ்வளவோ தேவலாம் என்றார் ஹரிஷ். சக்தியும் நேத்து இதையே தான் சொல்லிட்டு போறான். இவனும் அதையே சொல்றான். கேட்டியா தினேஷ்? என மாயவன் சொல்லவும், கேட்டேன்னா. நீங்க அண்ணிய சமாதானம் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அண்ணி உங்களையே முறைச்சு முறைச்சு பாக்குற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது என்றார். அதை கேட்டு பட்டுன்னு வர்ஷாவை பார்த்த மாயவன் பின் தினேஷிடம் காலில் கூட விழுந்துட்டேன்டா, ஓவரா பண்றா என்றார் கவலையாக. அதை கேட்டு தினேஷ், ஹரிஷ், அகில், வசந்த் நால்வருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்தது. இருக்கும் இடம் கருதி கட்டுப்படுத்தி கொண்டவர்கள், அண்ணா நீ முன்னாள் ஜனாதிபதி, நீ என்னன்னா அன்னிக்கிட்ட இவ்ளோ காமெடியா இருக்க என தினேஷ் கேட்க, ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டா அவங்க தான் ராணி இல்லனா என அகில் நக்கலாக கேட்டான். அண்ணன் தம்பி 3 பேரும் சரியா இருக்கீங்கடா. பங்கு அங்க பாரு, ரொம்ப நேரமா உன் பொண்டாட்டியும் பையனும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்றார் ஹரிஷ். அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் விடுறா. தினமும் சக்தி சக்தின்னு புலம்புறது இனிமேலாவது நிறுத்துவா என அவர்களை பார்த்தபடி தினேஷ் கூறினாலும் தன் மகன் தன்னிடம் இப்படி இல்லையே என ஏக்கமாகவும் இருந்தது. அவரை பார்த்த ஆண்கள் நால்வருக்கும் அது புரிந்தது. சக்தி, அம்மாவை பார்க்க நம்ம வீட்டுக்கு உறவு தானே என மோகனா கேட்கவும், வரமாம் என்றான் சக்தி. அவன் உச்சியில் முத்தமிட்ட மோகனா, இனிமேல் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் என சிறிய குழந்தையிடம் கூறுவதைப் போல கூறினார். அதை கேட்டு சின்னதாக சிரித்தான் சக்தி. அதை பார்த்த நமிக்கு ஆச்சரியம்தான். அவனிடம் நமி பாசமாக பேசினாலும் இரும்பு போல முகத்தை வைத்துக்கொண்டு இறுகியே இருப்பான். டிக்ஷன்யாவிடம் பேசும்போதும் கூட அவன் மனம் லேசாக இருக்குமே தவிர ஒருபோதும் சிரித்ததே இல்லை. என்று சக்தி சிரிக்கவும் நமிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் மனதில் மோகனாவினிடம் எதுவென்பது அவருக்கும் புரிந்தது. உங்க அம்மா மேல இவ்ளோ பாசத்தை வச்சுட்டு தான் அவ்வளோ வீராப்பா இருந்திருக்க. இனிமேலாவது நீ சந்தோஷமா இருக்கணும் சக்தி என மனதில் நினைத்து கொண்டார் அவர். சன்வி, ஷாஹி, யாழி மூவரும் முழித்துக்கொண்டு நிற்பதை பார்த்த மோகனா ஒரு கையை நீட்டி அவர்களை அழைக்கவும், மூவரும் மோகனா அருகில் வந்து அவரை அணைத்துக் கொள்ள மறுபக்கம் சக்தியை அணைத்துக் கொண்டார் மோகனா. அதை பார்த்து வள்ளி, சரோ, கண்ணன், சந்தோஷ் நால்வரின் முகமும் மலர்ந்தது. மேகலை, குணா, புவி, அஸ்வின் நால்வரும் சின்ன சிரிப்புடன் பார்க்க, ஆத்ரேயன், சரவணன் இருவருக்கும் சக்தி மீண்டும் இலகிய தன்மைக்கு மாறியதில் மகிழ்ச்சியாக இருந்தது. பாண்டியா, நிவி, கையல், ஜீவா நால்வரும் இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆத்ரேயன் அருகில் வந்த ஐஸ்வர்யா, அண்ணா நிஷா குட்டி அண்ணியும் வீட்டுல தனியா இருப்பாங்க, நானும் வந்தனாவும் வீட்டுக்கு கிளம்பவா என கேட்க, அதை கேட்டு தலையில் எடுத்துக்கொண்ட ஆத்ரேயன், "ஸ், இது எப்படி மறந்துட்டேன், காலையில இருந்து சாப்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல." ஐஸ்வர்யா, வீட்ல அவங்க 2 பேர் தான் இருக்காங்களா? இல்ல வேற யாரும் இருக்காங்களா? என கேட்க, அண்ணா சாய்ராக்கா வீட்ல தான் இருக்காங்க என்றாள் வந்தனா. சரி சரி, அப்போ அவளுக்கு கால் பண்ணி இனியாவும் நிஷாவும் என்ன பண்றாங்கன்னு கேளுங்க என ஆத்ரேயன் சொல்லவும் டாக்டர் வெளியில் வந்தார். அவரை பார்த்து அனைவரும் சுற்றி நின்று கொண்டு, டாக்டர் தீக்ஷினா கண்ணு முழிச்சிட்டாளா என நம்மை அவசரமாக கேட்க, ம் உங்க பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க, எல்லாரும் உள்ள வாங்க என சொல்லிவிட்டு டாக்டர் உள்ளே செல்லவும் குடும்பத்தார் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டு அவரின் பின்னாலேயே வந்தவர்கள் பெட்டில் சாய்ந்து சோர்ந்து போய் அமர்ந்திருந்த தீக்ஷன்யாவை பார்த்ததும் மனம் பாரமானது. தீக்ஷன்யா, இவங்களெல்லாம் உனக்கு தெரியுதா என டாக்டர் ஸ்வேதா கேட்க, அனைவரையும் பார்த்து அழகாய் சிரித்த தீக்ஷன்யா, தெரியுதே என மெதுவாக கூறி தலையை ஆட்டினாள். ஓ சூப்பர், இவங்களெல்லாம் உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லுங்க என்றார் ஸ்வேதா. நம்மை சந்தோஷை பார்த்து,
அம்மா, அப்பா, கண்ணன் வழி, குணா, மேகலை, சரோவை காட்டி, தாத்தா பாட்டி எனவும், அஸ்வின் புவியை பார்த்து சித்தப்பா சித்தி, தினேஷ் மோகனா, ஹரிஷ் கீதா, மாயவன் வர்ஷா, அகில் அகிலா, வசந்த் காயத்ரியை பார்த்து அத்தை மாமா எனவும் சொல்லியவள் பாண்டியா நிவியை பார்த்து அப்படியே நிறுத்தினாள். தீக்ஷண்யா சொல்லுங்க, இவங்க யாரு என பாண்டியா நிவியை கை காட்டி கேட்டார் ஸ்வேதா. தெரியல என தலையை இடவலமாக ஆட்டினாள் தீக்ஷண்யா. சரி, ஓகே, ரொம்ப யோசிக்க வேணாம். இவங்கெல்லாம் பாரு என இளையவர்களை கை காட்டி கேட்டார். ஆத்ரேயன், சரவணன் மாமா, வந்தனா அக்கா, யாழி அக்கா, ஷன்வி அக்கா, சாகித்யா மாமா, கீபோர்டு, ஐஸ்வர்யா அக்கா, ரேவதி அக்கா, மீனா அக்கா என அழைத்தவள் சக்தியை பார்த்து தயங்கினாள். அதை பார்த்து சக்திக்கு இதயமே எம்மி வெளியில் குதித்து விடும் அளவிற்கு இருக்க, தி என்னை மறந்துட்டியாடி என சக்தி மனதில் நினைக்கவும், சக்தியத்தா என தீக்ஷண்யா சொல்லவும் சரியாக இருந்தது. அதை கேட்டு சக்தி நிம்மதி மூச்சு விடவும், ரேவதி, மீனா, அகிலா, அஸ்வின், நம்மை ஐவருக்கும் சக்தியின் மனதில் என்ன ஓடியது என்பது புரிந்தது. ஓகே தீக்ஷண்யா, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. கடைசியில நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுக்கு என்னாச்சு என்ன ஸ்வேதா கேட்க, சீனிங்கை பார்த்து யோசித்த தீக்ஷண்யாவுக்கு சக்தியை அணைத்ததும், அவன் ஏதோ நெஞ்சல் காட்டியதும், மாடியிலிருந்து விழுந்து சக்தியை பார்த்தது மட்டுமே மங்களாக நினைவு வரவும், நான் மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ சக்தியத்தான மட்டும்தான் பார்த்தேன் என்றாள் தீக்ஷண்யா. சக்திக்கு ஏமாற்றமாக இருந்தது. நான் உருகி உருகி பேசினதெல்லாம் மறந்துட்டாளா என நினைத்து ஒரு பக்கம் வருந்தினாலும், எதுவும் ஞாபகம் இல்லாமலேயே தன்னை அத்தான் என தெளிவாக அழைக்கும் தீக்ஷண்யாவின் மேல் மேலும் மேலும் காதல் வளர்ந்தது. தீக்ஷண்யா, சக்தி இருவரின் முகத்தை நன்கு கவனித்த ஸ்வேதாவிற்கு ஏதோ இருக்கிறது என்பது புரியவும், அனைவரையும் பார்த்து, சரி, எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க என்றார். அனைவரும் வெளியில் செல்லவும் தீக்ஷண்யாவின் தலையை பாசமாக தடவி கொடுத்த ஸ்வேதா, தீக்ஷண்யா, நீ குட்கர்ல் தானே, உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு பார்க்கலாம் என்றார். அவரை பார்த்து எச்சில் விழுங்க தீக்ஷண்யா, நான் சொன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க தானே என கேட்டார். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீ உண்மைய சொல்லு. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீ உண்மைய சொன்னா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்றார் ஸ்வேதா. உண்மையா நான் கீழ விழுறதுக்கு முன்னாடி சக்தியத்தான் என்ன கட்டிப்பிடிச்சு இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் நெஞ்சில ஏதோ ஒண்ணு காட்டுச்சு. அப்புறம் ஏதோ புரியாம பேசுச்சு. அதுக்கு மேல எதுவும் ஞாபகம் இல்ல என்றாள் தீக்ஷண்யா. உன் சக்தியத்தான் நெஞ்சில என்ன இருந்தது என ஸ்வேதா கேட்க, கண்ணை இறுக்கமாக மூடிய தீக்ஷண்யா சில நிமிடங்கள் யோசித்து பின் கண்ணை திறந்து, யாரோ ஒருத்தரோட போட்டோ இருந்தது. அதுக்கு மேல என்னவோ எழுதியிருந்தது என்றாள். அது யார் போட்டோ? தெரியலையே, போட்டோன்னு மட்டும் தெரியும். ஞாபகம் வரலையே டாக்டர். நீங்க வேணும்னா சக்தியத்தான கூப்பிட்டு பாருங்க என அறிவாளியாக கூறினாள் தீக்ஷண்யா. அதை கேட்டு சிரித்த ஸ்வேதா, சரி தீக்ஷண்யா, நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. நர்ஸ் அனுப்பி வைக்கிறேன் என சொல்லிவிட்டு வெளியில் வந்தவர் அனைவரையும் பார்த்து, ஷி இஸ் ஃபைன். எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் என்றவர் சக்தியிடம் கண்ணை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவரின் கண்ணசிவில் ஏதோ இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட சக்தி, யாரும் அறியாமல் அங்கிருந்து ஸ்வேதாவை பார்க்க வந்தவன், மேம் என்னாச்சு, எவ்ரிதிங் ஓகே என பதட்டமாக கேட்டான். ஆல் ஓகே சக்தி, இப்ப சொல்லு, தீக்ஷண்யாவுக்கு உனக்கும் நடுவுல லாஸ்டா என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லு. அப்போ நீ பாதி உண்மையை தான் சொன்ன, முழுசா சொல்லு என அழுத்தமாக கேட்டார். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட சக்தி தீக்ஷண்யாவை அணைத்து முத்தம் கொடுத்தது வரை அனைத்தும் சொல்லி, மேம், கடைசியா நடந்தது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இல்லை போல என வருத்தமாக கூறினான். இல்ல சக்தி, அவளுக்கு ஞாபகம் இருக்கு என தீக்ஷண்யா கூறியதை கூறி, அவளால இப்போதைக்கு யோசிக்க முடியல. கண்டிப்பா அவளோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட தேவையில்ல. அவ கண்ணு முன்னாடி நீ இருந்தாவே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும். அப்புறம் அவ சின்ன பொண்ணு. இனிமேல் முத்தம் கொடுக்கறது இதுவே கடைசி முறையா இருக்கணும் என கண்டிப்புடன் கூறினார். சரிங்க மேம் என்ற சக்தி, நிஜமா அவளுக்கு ஞாபகம் வந்துடும் தானே மேம், என் மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பொய் சொல்லல தானே என கேட்க, நான் பொய் சொல்லுவேனா சக்தி, அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல, நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அவளோட ரிப்போர்ட்டை கூட தரேன். வேற ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட கூட பேசிப்பாரு என்றார். நான் நம்புறேன் மேம் என சக்தி சொல்லவும் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் தினேஷ்.